எதுக்கு இவ்வளோ சத்தம்? உடம்புக்கு ஆகாதுண்ணா. போலீஸ்ன்னு கூப்பிடக்கூடாதுல்ல? டியூட்டியில் இருக்கும்போது தான் இந்த வெறப்பு முறப்பு சட்டம்லாம் போடுவீங்க. இப்போதான் சார் சஸ்பென்ஷனில் இருக்கீங்களே. சார், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் இந்த போலீஸ் வேலை. பிடிக்காதவங்களை பிடிச்சி வச்சு டார்ச்சர் பண்ணுறதுக்கு இல்லை. நான் தப்பே செய்யலன்னு தெரிஞ்சும் என்னை அடித்து அவமானப்படுத்தி ஏன் எனக்கு மொட்டை அடிக்கிற அளவுக்கு போயிட்டீங்கல்ல? ஏன் சார், எதுக்கு என் மேலே அவ்வளோ காண்டு? என்னை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கலையா? நாங்கள்லாம் ரவுடி பசங்க. ரவுடி பசங்கனாலே தப்பாக தான் இருப்பாங்க. இவனெல்லாம் அடிச்சா கேட்க நாதி இல்லைன்னு தானே இப்படிலாம் பண்ணீங்க. ஆனா உங்களை சஸ்பெண்ட் பண்ணி அவமானப்படுத்தி வீட்டில் உட்கார வச்சதே இந்த ரவுடி தான். சார், எல்லாருக்கும் ஒரு பவர் இருக்கும். உன் ஏரியால நீ கெத்தா இருக்கலாம், அதுக்காக எல்லாரையும் உங்களுக்கு கீழே நினைச்சுக்காதீங்க. சார், நீங்க என்கிட்ட நடந்துக்கிற மாதிரி உங்க டிஜிபி இல்ல உங்க ஐஜி அவங்கள்ட்ட எல்லாம் அப்படி நடந்துக்க முடியுமா? என்னெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு இலக்காரமா இருக்கு. ஏன் சார், எப்பவுமே அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு பழகுங்க. அதுக்காக தான் ஆண்டவன் உங்களுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான், அதுவும் இந்த ரவுடி பையன் மூலமா. புரியல? உங்க சஸ்பென்ஷன் ஆர்டரை நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஏன் சார், போலீஸ் வேலைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். பிடிச்ச வேலையை எப்படி செய்யணும் தெரியுமா? இந்த உலகத்திலேயே இந்த வேலையை என்னை விட வேற யாராலையும் சூப்பரா செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு செய்யணும். உங்க வேலையை நீங்க அப்படியா செய்றீங்க? மனசை குப்பையா வச்சுக்காதீங்க சார். மனுஷன் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அப்போதான் நமக்கும் நல்லது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. உங்களுக்கு பிடிச்ச இந்த போலீஸ் வேலை நான் போட்ட பிச்சை. இது உங்க வாழ்நாள் ஃபுல்லா உறுத்திக்கிட்டே இருக்கும். இனிமேலாவது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் நல்லபடியா நடந்துக்காங்க. யாரையுமே முன்னாடி அவங்கள தப்பானவங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் நல்லவங்க தான் சார். சூழ்நிலை தான் ஒவ்வொருத்தரையும் வேற வேற மாதிரி காட்டுது. வாடா பரமா, உட்காரு. டேய், என்ன கீழே உட்கார? ஒரு சேரை போட்டு உட்கார வேண்டியது தானே? அட பரவாயில்லம்மா. என்ன பரமா, முகத்துல ஒரு சந்தோஷ கலை தெரியுது. என்ன விஷயம்? எல்லாம் அந்த ரிஷி விஷயம் தான்மா. அட போடா, நான் அத்தனை பேர்கிட்ட பேசி அவனை சஸ்பெண்ட் பண்றதுக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்தா நீ ஒத்த கால்ல நின்னு அதை கேன்சல் பண்ண வச்சிருக்க. ஏன்டா இப்படி பண்ற? ஆனாலும் உனக்கு இவ்ளோ இறக்கம் இருக்க கூடாது. இறக்கமா? எனக்கா? டேய், என்ன சிரிக்கிற? என்னடா சிரிக்கிற? அப்படி இறக்கப்பட்டு நான் பண்ணிருந்தேன்னா சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்திருந்ததோடய நான் விட்டுருக்கணும். அந்த அவமானத்திலே அவன் ஊரை விட்டே ஓடி இருப்பான். அதெல்லாம் பண்ணக்கூடாதுமா. அவன் இங்கே இருக்கணும், நம்ம கண்ணு முன்னாடியே போகணும், வரணும். ஆனா நம்மளை தலை நிமிர்ந்து பார்க்குறப்பெல்லாம் நம்மளை சஸ்பெண்ட் பண்ணவங்க இவங்க தான். அதே ஆர்டரை கேன்சல் பண்ணி பிச்சையை அவன் வாழ்றதுக்கு கொடுத்ததும் நாம தானே. அவனுக்கு தோணிக்கிட்டே இருக்கணுமா, அதுதான் நமக்கு வெற்றி. அதை விட்டுட்டு அவனை முகம் தெரியாத இடத்துல போய் ஒதுக்கிட்டா நமக்கு என்ன பிரயோஜனம்? இனி ஒரு பையன் நம்ம கிட்ட வந்து வாலாட்ட முடியாதுல்ல. பரமா, நான் ஒரு கணக்கு போட்டேன், நீ வேற ஒரு கணக்கு போட்டிருக்கடா. ஆமாம்மா, கடிச்ச பாம்ப உடனே திருப்பி அடிக்க கூடாது. அது விஷத்தை புடுங்கி விட்டு நம்ம வீட்லயே கூண்டுல அடைச்சு வேடிக்கை பார்க்கணும். அதைத்தான் நான் பண்ணிருக்கேன்.
இனிமே அவனுக்கு வாழ்நாள் பூரா வலி. இதுதான் என் பரமங்கிறது. என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன அவன் அடிச்ச நிமிஷத்துலயே கோவப்பட்டு அவனை சஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சது எவ்வளவு பெரிய விஷயம். ஏய், என்ன பேசுற நீ? உனக்கு செய்யாம நான் வேற யாருக்குடா செய்ய போறேன்? என்ன பரமா அப்படி பாக்குற? இல்லம்மா, நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பை நினைச்சு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம தாம்மா நிக்கிறேன். இத பாரு பரமா, நீ என் மேல வச்சிருக்கிற அன்புல எல்லாம் போட்டியே போட முடியாது. இந்த ஊருக்குள்ள நான் வந்தப்போ எனக்கு சொத்து சொகம்னு எதுவும் இல்லை. எந்த நம்பிக்கையும் இல்லாம தான் என் பையனோட நான் இங்க வந்து நின்ன. எப்போ நீ எனக்கு ஒரு மகனா வந்து எல்லா விஷயத்திலயும் எனக்கு துணையா நின்னியோ அப்பவே என் வாழ்க்கைய மாறிடுச்சுடா பரமா. இன்னைக்கு எனக்கு இருக்கிற மதிப்பு, மரியாதை, கௌரவம் அது அத்தனைக்கும் நீதான் காரணம் பரமா. என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இல்ல பரமா, எல்லாருக்கும் வாழ்க்கையில திரும்பி பார்த்தா சந்தோஷப்படுறதுக்குன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஆனா எனக்கெல்லாம் அப்படி எதுவுமே இல்லை. திரும்பியே பார்க்காம முன்னால பார்த்துதான் நடந்துட்டு இருக்கேன். வரப்போற கவுன்சிலர் எலெக்ஷன்ல எப்படியாவது ஜெயிச்சு நான் கவுன்சிலர் ஆகணும். அதுதான் என் ஆசை, கனவு, லட்சியம் எல்லாம். மா, தினமும் உங்க ஆசை அதை உங்க புள்ள இந்த பரம நிறைவேற்றி வைப்பாமா. நான் பாத்துக்கிறேன். ரிஷி, ரிஷி, என்னடா அது? என்னாச்சு? இதெல்லாம் என்ன? ரிஷி, நாங்க இப்படி உன்னை பார்த்ததே இல்ல. என்னாச்சுடா? ஏன் இப்படி முடங்கி போய் உட்கார்ந்திருக்க? நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? அந்த கலாவும் பரமனும் தான் தப்பானவங்க. அவங்க மேல அத்தனை கேஸ் இருக்கு. அதெல்லாம் தூசு தட்டி இந்த ஊருக்காரங்கள அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துன்னு நினைச்சது தப்பா? என்ன ஒரு செல்லா காசாக்கி உட்கார வச்சான். எனக்கு பிடிச்ச இந்த போலீஸ் வேலைய எனக்கு பிடிக்காத ஒருத்தன் காப்பாத்தி கொடுத்திருக்கான். தப்பானவன் கையில எப்படிப்பா இவ்வளவு அதிகாரம்? அப்படிப்பட்ட கெட்டவனுக்கு எப்படிப்பா நல்லவனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாம் கிடைக்குது? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வேதனையா இருக்குப்பா. ரிஷி, இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரண காரியம் நிச்சயமா இருக்கும்.